ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி 2x2 ப்ளவுஸ் எடுத்து வச்சுருக்கு. நார்மல் 2x2 பிரிண்டிங் போட்டிருக்கு. நார்மல் கை தான், அதில் பானைக்கு வச்சு கட் பண்ண போகிறோம். எப்படி கட் பண்ணுறதுன்னு நம்ம இந்த வீடியோவில் பார்த்துக்கலாம். டைலரிங் சம்மந்தப்பட்ட வீடியோ வேணால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நார்மல் இந்த 2x2 ப்ளவுஸ் தான் எடுத்து வச்சுருக்கு. இதில் பிரிண்டிங் போட்டிருக்கு. இது அலோ ப்ளவுஸ், பானைக்கு வச்சு தான் கட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு ஸ்லீவ் கட் பண்ணிக்கலாம். இந்த அளவு மடித்து அயன் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்தமாதிரி ரெண்டாக மடிச்சிடுங்க. இப்போ இந்த அளவுக்கு அப்படியே மடிச்சிடுங்க. இந்த அளவு மடிச்சுட்டு இங்கே வந்து நம்மளுக்கு இந்த ஸ்கேல் அளவு போதும். அப்படியே உங்களுக்கு எக்ஸ்ட்ரா தேவைன்னா ஒரு 2 இன்ச்சு விட்டுருங்க. மேக்ஸிமம் இந்த ஸ்கேல் அளவு போதுமானது தான். 1.5 இன்ச்சு இதில் ஒரு பொடி மடிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம எம்மிங் பண்ணி வச்சுக்கலாம். ஏன்னா 2x2 ப்ளவுஸ்னால எம்மிங் தான் வைப்போம். லைனிங் ப்ளவுஸ் மட்டும் தான் 1/2 இன்ச்சு விடுவோம். இந்த அளவு மார்க் பண்ணி வச்சிங்களா. இப்போ அளவு ப்ளவுஸ் எடுத்துக்கோங்க. இந்த அளவு ப்ளவுஸ் வச்சு இந்த ஸ்லீவ் சுற்றலும் இங்கே ஒரு மார்க் பண்ணிவிடுங்க. இப்போ ஸ்லீவ் லென்த்து, இந்த லென்த்து வச்சுட்டு இங்கே ஒரு மார்க். இப்போ ஆமுலில் இங்கே ஒரு மார்க். இப்போ இதுதான் நம்மளுக்கு வந்து ரெடி அளவு. இங்கே ஒரு 1/2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா விட்டுருங்க. இங்கே ஒரு 1/2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா விட்டுருங்க. இது சுற்றளவுனா அதே அளவு வச்சிடலாம். இந்த அளவு வச்சு ஒரு மார்க் போட்டுருங்க. இதுதான் ஸ்லீவோட ரெடி அளவு. இப்போ நம்ம ஸ்லீவ் கட் பண்ணிக்கலாம். இதுதான் ஸ்லீவ் அளவு. இங்கே ஒரு அர்க்காத் போட்டுருங்க. இந்த எக்ஸ்ட்ரா இருக்கிறது வந்து இந்த அளவு அப்படி கட் பண்ணிவிடுங்க. ஏன்னா சைடில் அதிகமாக துணி வேண்டாம். மேக்ஸிமம் 1.5 இல்லை 2 இன்ச்சு. இது எக்ஸ்ட்ரா இருக்கிறது அப்படி கட் பண்ணி எடுத்துகிட்டு இங்கே ஒரு அர்க்காத் போட்டுருங்க. இதான் நம்மளுக்கு ஸ்லீவ் அளவு. ஈஸியாக எவ்வளோ ஈஸியான முறையில் கட் பண்ணி வச்சிங்களா. இப்போ வந்து இது கவர் தட்டு எடுத்துக்கலாம். இந்த அளவு வச்சுட்டு ஒரு 1/2 இன்ச்சு அளவுக்கு இந்த அர்க்காத்துலேருந்து இந்த இது வரைக்கும் இங்கே ஆரம்பிக்கும் போது இப்படி மெலிசாக ஆரம்பிச்சுட்டு இங்கே மட்டும் கொஞ்சம் அதிகமாக 1/2 இன்ச்சு பிடிச்சிட்டு அப்படியே முடிவில் மெலிசா இந்த அளவுக்கு எடுத்துக்கணும். இதை நம்ம தைக்கும் போது ஃப்ரண்ட் சைடு வச்சு தைக்கணும். ஸ்லீவ் கட் பண்ணி முடிச்சாச்சு. அடுத்தது பேக் பீஸ் கட் பண்ணிக்கலாம். பேக் வந்து இந்த அளவு மடித்து போட்டுருங்க. டபுள் பீஸ் மடிச்சுட்டு இந்தமாதிரி டபுள் பீஸாக வந்துடும். கரை பீஸ் அந்த சைடு வந்துடும். இப்போ நம்ம இங்கே மடிக்கிறதுக்கு 2 இன்ச்சு துணி விட்டுருங்க. 2 இன்ச்சு உங்களுக்கு துணி கம்மியாக இருந்ததுன்னா 1.5 இன்ச்சு கூட விட்டுக்கலாம். இந்த ஸ்கேல் அளவு எவ்வளோ இருக்கோ அதே அளவு விட்டுக்கலாம். ஏன்னா இந்த ஸ்கேல் வந்து 1.5 இன்ச்சு தான் ஆகலாம். நம்மளுக்கு இதில் துணி தாளர் மாதிரி தான் இருக்குது. 2 இன்ச்சு விட்டுக்கலாம். 2 இன்ச்சு அளவு வச்சு மார்க் போட்டுக்கலாம். இப்போ இந்த அளவு ப்ளவுஸ் வச்சு மார்க் பண்ணிக்கலாம். இந்த அளவு ப்ளவுஸ் அப்படியே வச்சு லென்த்துக்கு அப்படி இல்லை உங்களுக்கு அளவு ப்ளவுஸ் சுருக்கமாக இருக்குது, நீங்கள் டேப்பால் தான் அளவு எடுத்து வைக்கணும்னா நம்மளுக்கு இந்த டேப்பாலையும் அளவு எடுத்து வச்சுக்கலாம். 14 இன்ச்சு இருக்குது. ஒரு 1/2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா வச்சு 14 இன்ச்சு வச்சுருங்க. இதான் நம்மளுக்கு ரெடி அளவு. இதில் ஒரு டிஸ் மார்க் போட்டுக்கலாம். இப்போ வந்து இந்த 2 ஜாயிண்ட்டும் எடுத்துக்கோங்க. இந்த பக்கம் இப்படி 2 ஜாயிண்ட்டும் வந்துடும். ஜாயிண்ட் வந்து இந்த அளவு வச்சுட்டு இதிலேருந்து 1 இன்ச்சு எக்ஸ்ட்ரா விட்டு மார்க் பண்ணிவிடுங்க. இந்த 1 இன்ச்சு வந்து டாட் போட்டுறதுக்கு அப்படியே பேக் சைடு எடுத்துடுங்க. பேக் சைடு எடுத்துகிட்டு இந்த நெக்கிலேருந்து ஒரு 1/4 இன்ச்சு மட்டும் மேலே மார்க் பண்ணுங்க. இதுதான் கரெக்ட் சைஸு. இது வந்து எக்ஸ்ட்ரா ஒரு அளவு. இப்போ வந்து அப்படியே இந்த அளவு ஆமுல் அளவு இதிலேருந்து எடுத்துகிட்டு ஆமுல் எவ்வளோ தூரம் இருக்கோ அதுக்கு மேலே சும்மா ஒரு 1/2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா விட்டுருங்க. இந்த அளவுக்கு. இப்போ அப்படியே இதில் வந்து டிஸ் மார்க் போட்டுக்கோங்க. இதில் வந்து பாடி லூஸ் எவ்வளோ இருக்குன்னு இந்த அளவு ப்ளவுஸ் இருக்குங்க இல்லையா, இதை இப்படி 2ஆக மடிச்சிக்கலாம். இந்த அளவு இப்படி 2ஆக மடிச்சுட்டு நம்ம டேப்போல் அளந்துக்கலாம். பாடி லூஸ் வந்து 19 இன்ச்சு இருக்குது. ஷோல்டர் 11 இருக்குது. 19 வந்து 9.5 வச்சுங்க அப்படி. ஏன்னா இது டபுள் பீஸாக இருக்கு இல்லையா, 9.5னா 19 இன்ச்சு வந்துடும். ஷோல்டர் 11. இந்த அளவு வச்சு அப்படியே ஒரு ஸ்ட்ரைட்டாக ஒரு லைன் போட்டுருங்க. இந்த அளவு ஸ்ட்ரைட்டாக போட்டாச்சு. இது ஸ்ட்ரைட்டாக போட்டாச்சு. இப்போ இங்கே மார்க் பண்ணிடுங்க இல்லையா, இந்த ஸ்கேலில் இந்த அளவு அப்படியே ஒரு லைன் போட்டுருங்க. அப்புறம் இங்கே பிடிக்கிறதுக்கு இந்த ஸ்கேல் அளவு ஒரு அளவு விட்டுருங்க. இப்போ ஷோல்டர் கை ஏற்ற மாதிரி இங்கே ஒரு 1/2 இன்ச்சு விட்டுட்டு
அப்படியே இந்த அளவு ப்ளவுஸ் வச்சுட்டு இதான் நம்மளுக்கு ரெடி அளவு. இங்கே ஒரு 1/4 இன்ச்சு மட்டும் விடுங்க போதும். நெக்கு பிடிச்சி தைக்கும்போது 1/4 இன்ச்சு விடுங்க இல்லையா, அந்த அளவுக்கு போதும். இதில் இந்த டீஸ் மார்க்கில் ஒரு லைன் போட்டுருங்க. இதுதான் நெக் ஷேப் அளவு. இது பான் நெக்கு. இது வந்து நம்ம ஆமுல் இப்படி கட் பண்ணிவிடுவோம். இப்போ இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மேலேருந்து எடுத்துகிட்டு இதோட அப்படியே இந்த சிசர் நிறுத்திட்டு இந்த அப்படியே இந்த அளவு கட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த டீஸ் மார்க் போட்டுருங்க இல்லையா, அதிலேருந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ணியாச்சு. இங்கே ஒரு கட் போட்டுருங்க. பேக்கில் மடிப்போம் இல்லையா, இங்கே ஒரு கட் போட்டுருங்க. இப்போ வந்து பான் நெக் வந்து இதுலேருந்து அப்படியே ஸ்ட்ரைட்டாக கட் பண்ணிக்கலாம். இந்த அளவு கட் பண்ணிட்டு அப்படியே இந்த ஸ்கொயராக கட் பண்ணிவிடுங்க. இந்த ஸ்கொயர் கட் பண்ணாலே உங்களுக்கு இந்த ஷேப் வந்துடும். அப்படி பான் நெக் வந்துடும். இப்போ அடுத்தது இந்த சைடில் வந்து பட்டி பீஸ் எடுத்துக்கலாம். பட்டி பீஸ் எடுத்துகிட்டு அடுத்தது ஃப்ரண்ட் பீஸ் எடுத்துக்கலாம். இந்த அளவு டபுள் பீஸாக இருக்குங்க இல்லையா, அப்படி டபுளாக ஒரே சைஸாக வர அளவுக்கு மடிச்சிடுங்க. இந்த அளவு மடிச்சுட்டு இந்த எக்ஸ்ட்ரா இருக்க பீஸ் இப்படி கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ வந்து இந்த நம்மளுக்கு மடிக்கிறதுக்கு இந்த ஸ்கேல் அகலம் இருந்தால் போதும். 1.5 இன்ச்சு துணி விட்டுருங்க. இது ஒரு லைன் போட்டுருங்க. அப்படியே அளவு ப்ளவுஸ் எடுத்துகிட்டு நம்ம இங்கே எவ்வளோ பிடிக்குமோ அந்தளவுக்கு கேப் விட்டு இந்த 1.5 இன்ச்சு விட்டுருக்குங்க இல்லையா, அதுலேருந்து இந்த பட்டி அளவு கரெக்டாக வச்சுட்டு அதுக்கு மேலே ஒரு 1/2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா விட்டு மார்க் பண்ணுங்கள். இது நம்மளுக்கு ரெடி அளவு. நம்ம பிடிச்சி தைக்கிறதுக்கு இந்த அளவு. அப்படியே அளவு ப்ளவுஸ் எடுத்துகிட்டு இந்த டீஸ் மார்க் போட்டிங்களே பிடிக்கிற அளவுக்கு இது தான் நம்மளுக்கு இங்கே கரெக்டான மார்க்கு. இதுலேருந்து நம்மளுக்கு 1.5 இன்ச்சு இல்லை 2 இன்ச்சு துணி எக்ஸ்ட்ரா விட்டுருங்க. அப்படியே எடுத்துகிட்டு இந்த பட்டி பீஸ் எவ்வளோ அகலம் இருக்கோ இது நம்மளுக்கு ரெடி அளவு. எக்ஸ்ட்ரா பிடிக்கிறதுக்கு ஒரு 1/2 இன்ச்சு. இதை நம்ம அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதுதான் பட்டி பீஸ் அளவு. இது வந்து உங்களுக்கு இந்த அளவு ஸ்ட்ரைட்டாக இருக்குங்க இல்லையா, நீங்கள் கட் பண்ணும்போது இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டாக கட் பண்ணக்கூடாது. இந்த அளவு அப்படியே ஒரு 1/2 இன்ச்சு பெண்டு வந்து கட் பண்ணணும். இப்போ வந்து இந்த ஷேப் அளவுக்கு அப்படியே கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணும்போது உங்களுக்கு இந்த ஷேப் வந்துடும். தைக்கும்போது நம்மளுக்கு தான் ஃப்ரண்ட் சைடு. இது வந்து கம்மியாக இருக்கிறது வந்து பேக் சைடு வந்துடும். இந்த அளவு மடிக்கிற அளவுக்கு ஒரு கட் போட்டுக்குங்க. இப்போ ஃப்ரண்ட் கட் பண்ணிக்கலாம். இந்த அளவு துணி இருக்குங்களா, இது ரெண்டாக மடித்தாச்சு. இந்த சேம் ஒரே சைஸ் வர அளவுக்கு இப்படி போட்டுருங்க. இந்த அளவு போட்டு நம்ம பேக் கட் பண்ணி வச்சுருங்க இல்லையா, அதே அளவு இதை போட்டுக்கலாம். ஏன்னா இங்கே இதை கட் பண்ணிவிட்டு இதை அப்படியே மேலே வச்சுருங்க. இந்த ஷோல்டர்லேருந்து பிடிக்கிற அளவுக்கு துணி இருக்கும்போது இந்த அளவு மேலே வச்சுட்டு அப்படியே மார்க் போட்டுக்கலாம். இங்கே நம்ம ஷோல்டர் அளவுக்கு ஒரு மார்க் போட்டுருங்க. இந்த அளவு வந்து இங்கே ஒரு மார்க். இந்த ஆமுல் இருக்குங்க இல்லையா, அதுலேருந்து அப்படியே அதில் ஒரு டிஸ் மார்க் போட்டுருங்க. பேக்கு எந்த அளவு கட் பண்ணிக்கிறோமோ அதே அளவு ஒரு மார்க்கு. இங்கே சைடில் இது அளவு ஒரு மார்க் போட்டுருங்க. இதுக்கு மேலே எப்படி மார்க் போட்டு எடுத்துட வேண்டியதான். இதுதான் நம்மளுக்கு ரெடி அளவு மார்க்கு. பேக்கு கட் பண்ணிட்டு தான் ஃப்ரண்ட்டை கட் பண்ணணும். இப்போ இந்த அளவு மார்க் போட்டுருங்க இல்லையா, இப்போ பேக்கு வேலை இல்லை, பேக்குக்கு தனியாக எடுத்து வச்சுருங்க. இப்போ ஃப்ரண்ட்டு கட் பண்ணும்போது இந்த ஆமுல் வந்து 1/2 இன்ச்சு இந்த அளவுக்கு வரணும் ஃப்ரண்ட்டு. இப்போ நெக்கு வந்து இந்த அளவு ப்ளவுஸ் வச்சு மார்க் பண்ணிக்கலாம். இந்த அளவு ப்ளவுஸ் இருக்குங்க இல்லையா, இங்கே நம்ம ஷோல்டர் பிடிக்கிறது ஒரு 1/2 இன்ச்சு விட்டுருங்க. அதுலேருந்து இந்த நெக்கு இறக்கும் எவ்வளோ இருக்கோ இதுக்கு இங்கே நெக்கு தைக்கிறதுக்கு ஒரு 1/4 இன்ச்சு மட்டும் விடுங்க போதும். இந்த ரவுண்ட் ஷேப்பு இதில் வந்துடும். அதுலேருந்து இங்கே ஒரு டாட் பிடிப்பீங்களா, இது ஒரு 1/2 இன்ச்சு போதும். இங்கே ஒரு பிடிக்கிறதுக்கு ஒரு 1/2 இன்ச்சு, மொத்தமாகவே 1 இன்ச்சு எக்ஸ்ட்ரா விட்டுருங்க. இந்த பட்டி பீஸோட ஒரு இன்ச்சு எக்ஸ்ட்ரா விட்டு இப்போ இந்த டாட் இங்கே நம்ம பிடிக்கிற அளவுக்கு கொஞ்சம் கேப் விட்டு இந்த டாட் அளவுலேருந்து ஸ்ட்ரைட்டாக ஒரு லைன் போட்டுருங்க. இதான் நம்மளுக்கு சென்டர் டாட்டோட அளவு. இதை வச்சு அப்படியே ஒரு லைன் போட்டுருங்க. இப்போ டாட் அளவு வந்து இந்த அளவு ப்ளவுஸில் எவ்வளோ லென்த் இருக்கோ நம்ம இந்த அளவு ப்ளவுஸ் வச்சே மார்க் பண்ணிக்கலாம். இங்கே ஷோல்டர் பிடிப்போங்க இல்லையா, அதிலேருந்து வச்சுட்டு இதான் நம்மளுக்கு டாட் பிடிக்கிற அளவு. டாட்டு லென்த்து வந்து இந்த அளவு ப்ளவுஸ் வச்சு இந்த இருக்கும் பாருங்க, இதுதான் நம்மளுக்கு கரெக்டான அளவு. இதுலேருந்து டாட் பிடிக்கிற அளவு. அப்புறம் இங்கே இந்த ஆமுல் சைஸ் வச்சுங்க, இங்கே ஒரு 1/2 இன்ச்சு விட்டுருங்க. ஸ்லீவ் தைக்கும்போது இங்கே பிடிச்சி தைப்பீங்களே அதுக்கு 1/2 இன்ச்சு.
இந்த 1/2 இன்ச்சிலேருந்து மார்க் வச்சுட்டு இந்த ஜாயிண்ட் கரெக்டாக இங்கே வந்துடும். இங்கே ஒரு 1/2 இன்ச்சு கொஞ்சம் கீழே மார்க் பண்ணிடுங்க. இதுதான் நம்மளுக்கு ரெடி அளவு. இங்கே நம்ம பிடிச்சி தைக்கிறதுக்கு ஒரு 1/2 இன்ச்சு. இப்போ இந்த ஷேப்புக்கு இருக்குங்க இல்லையா, அப்படியே வச்சு டேப்பால் இந்த அளவு மார்க் போட்டுருங்க. இந்த அளவு அப்படி கிராஸ் வரும். இந்த அளவு இப்படி லைன் போட்டு மறுபடியும் இங்கே ஒரு லைன் போட்டுருங்க. இதுதான் ஃப்ரண்ட் சைஸ் கரெக்டான அளவு. பேக்கை வச்சு மார்க் பண்ணிவிட்டு அப்படியே ஃப்ரண்ட்டை கட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து அப்படியே இந்த அளவு கட் பண்ணிக்கலாம். இந்த இது கட் பண்ணி வச்சிங்களா, அப்படியே இந்த அளவு சைடு ஸ்ட்ரைட்டாக கட் பண்ணிக்கலாம். இப்போ ஷோல்டர் அளவு இது தான். இந்த ஸ்ட்ரைட்டாக இந்த பீஸை கட் பண்ணி எடுத்துது. இப்போ இந்த ரவுண்ட் ஷேப் அப்படியே முன்னாடி நெக்கு, ஃப்ரண்ட் நெக் வந்து இந்த அளவு அப்படியே கட் பண்ணி எடுத்துருங்க. இப்போ ஆம்பூல் கட் பண்ணிக்கலாம். இதிலேருந்து ஆரம்பித்து அப்படியே அந்த டீஸ் மார்க்லேயே கட் பண்ணிக்கலாம். இந்த சைடில் இருக்க எக்ஸ்ட்ரா பீஸையும் கட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த அளவு சென்டர் டாட் அளவு அப்படியே மடிச்சிருங்க. இந்த அளவு மடிச்சுட்டு இந்த எக்ஸ்ட்ரா இருக்கிற லைனை அப்படி கட் பண்ணி எடுத்துடலாம். இந்த அளவு கட் பண்ணி வச்சிங்களா, இப்போ வந்து இந்த ப்ளவுஸ் வச்சு மார்க் பண்ணிக்கலாம். டாட் வந்து இந்த ப்ளவுஸ்லேருந்து 2.25 இன்ச்சு இருக்குது, நம்மளுக்கு 2.25 இன்ச்சு வச்சு மார்க் பண்ணிக்கலாம். இங்கே பிடிக்கிற அளவு விட்டுட்டு இந்த அளவு மார்க் பண்ணிவிடுங்க. இதான் நம்மளுக்கு டாட் பிடிக்கிற அளவு. இதை அப்படியே எடுத்துகிட்டு ஃப்ரண்ட் அளவு வந்து இந்த அளவு இந்த ஜாயிண்ட்லேருந்து இந்த நெக்கு வரைக்கும் பார்த்துக்கலாம். 8.5 இன்ச்சு இருக்குது. எக்ஸ்ட்ரா 1 இன்ச்சு வச்சுட்டு 1 இன்ச்சு வந்து இந்த டாட் பிடிக்காக 1 இன்ச்சு எக்ஸ்ட்ரா வர்றோம். இதுதான் நம்மளுக்கு கரெக்டான சைஸ். இது டாட் பிடிக்கிற அளவு. இதை அப்படியே 2ஆக மடிச்சுட்டு இது ஒரு டாட் போட்டுக்கலாம். இதுதான் டாட் பிடிக்கிற அளவு. இப்போ நம்மளுக்கு சென்டர் டாட், இந்த டாட் இதுலேருந்து ஒரு லைன் போட்டுருங்க, இதுலேருந்து ஒரு லைன் போட்டுருங்க. இப்போ இது இந்த ஜாயிண்ட்லேருந்து இது வரைக்கும் நிப்பாட்டுருங்க. இதுலேருந்து ஒரு 1.5 இன்ச்சுக்கு மேலே நிப்பாட்டுருங்க. இதுதான் நம்மளுக்கு டாட் பிடிக்கிற அளவு. இது வந்து பட்டி பீஸ். உங்களுக்கு இப்படி இந்த அளவு வச்சு வரும்போது கரெக்டாக வந்துடும். இங்கே இப்படி டாட் பிடிச்சிடோடனே இந்த அளவு டாட் போட்டுருவீங்க. இப்படி பட்டி தைக்கும்போது உங்களுக்கு கரெக்டாக வந்துடும். இது பட்டி பீஸு, இது வந்து ஸ்லீவ், இது வந்து பேக் பீஸ். அவ்வளோதான், 4 பீஸ் தான் நம்மளுக்கு. ப்ளவுஸ் கட் பண்ணி முடிச்சாச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ப்ளவுஸ் கட் பண்ணதை பார்த்துருப்பீங்க. உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எதாவது டவுட் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.